लगातार नेहेमिया के 6वां अध्याय से कुछ बातों को देखेंगे। நாம் தொடர்ச்சியாக நெகேமியாவினுடைய 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். किस प्रकार शत्रु ने उसको अलग करके उसको मार डालने की योजनाएं बनाई, उसको पहचानते हुए नेहेमिया ने किस प्रकार विजय पाया करके हम लोग कल देखे थे. நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம் எப்படி நெகேமியாவை தனியாக பிரித்து எடுத்து அவனை கொலை செய்ய சத்துருக்கள் வகை தேடினார்கள். அதிலே நெகேமியா எப்படி அந்த காரியங்களை சொல்லி அவன் பின் வந்து அவன் தப்பிக்கிறான் என்ற காரியத்தை நேற்றைக்கு பார்த்தோம். फिर हमने देखा था झूठी बातों को गढ़ते हुए वे उसको फैला के नेहेमिया का बदनाम पहुंचाने के लिए कोशिश किए थे. திரும்ப நாம் பார்த்தோம் பொய்யான காரியங்களை வதந்திகளை நெகேமியாவுக்கு விரோதமாக பரப்பி அங்கே காரியங்களை செய்யும்படியாக சத்துருக்கள் எடுத்த முயற்சியையும் கண்டோம். लोगों के दिल में शक की भावनाओं को डालने के लिए किस प्रकार कोशिश किया करके हम लोग कल देखे थे. நேற்றைய தினத்தில் நாம் பார்த்தோம் ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு சந்தேகமான காரியங்களை சத்துருக்கள் விதைக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். उसको सामना करने के लिए नेहेमिया ने प्रार्थना करके परमेश्वर के हाथ में छोड़ दिया करके मैंने दिखाया. நான் काண்பித்தேன். அதை மேற்கொள்வதற்காக நெகேமியா தேவனுடைய கரங்களிலே அந்த காரியத்தை விட்டுவிட்டான் என்று சொல்லி பார்த்தோம். जब शत्रु सामना करने से हार जाता है, எப்பொழுது சத்துரு அங்கே எதிர்கொள்ளக்கூடிய அந்த காரியங்களிலிருந்து தோற்று போகிறானோ वो तुरंत एक और काम को करता है. உடனடியாக அவன் இன்னொரு வேலையை செய்கிறான். हमारा रुचि हमारी मन जिसमें लगता है उन बातों के साथ चल के हमें गिराने के लिए कोशिश करता है. நம்முடைய மனது எந்த காரியங்களை பிடிக்குமோ எந்த காரியங்களை விரும்புமோ அந்த காரியங்களோடு கூட சத்துரு வந்து நம்மை தாக்க முயற்சி எடுப்பான். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा. इन காரியங்களை கவனித்து கேளுங்கள். शैतान हमें किसी न किसी रीति से अपने जीवन की बातों से हानि पहुंचाने के लिए हमारे जीवन की मकसद से अलग करने के लिए कोशिश करता है. சத்துரு எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நோக்கம் இருக்கிறதே அதிலே குலைச்சலை உண்டு பண்ணி நம்மை முழுவதுமாக தடை செய்வதற்காக முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். वो नहीं चाहता है परमेश्वर आपके लिए जो रखा है उस बात के ओर आप आगे बढ़े. நீங்களும் நானும் நமக்காக தேவன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை நோக்கி முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொல்லி சத்துரு ஒருபோது விரும்ப மாட்டான். इसलिए वो पहले सामने करके देखता है. இது நிமித்தமாக முதலாவது அவன் எதிர்கொண்டு வந்து பார்க்கிறான். फिर जब उससे वो हार जाता है तो वो हमारे साथ चल के उसी बातों में हमें गिराने के लिए कोशिश करता है. அதிலே தோற்ற பின்பு அவன் நமக்கு பிடித்த காரியங்களை நம்மோடு கூட வந்து நம்மை அதிலே தாக்குதலை கொண்டு வருவதற்கு அவன் முயற்சி எடுப்பான். इसमें ज्यादा खतरा दिखाई पड़ती है. இதிலே அதிகமான ஆபத்துகள் உண்டு. जब शत्रु सामना करता है तो हम उसको जल्दी पहचानते हैं. எப்பொழுது சத்துரு நமக்கு எதிராக வருகிறானோ அவனை எளிதாக நாம் கண்டுகொள்ளலாம். लेकिन जब साथ चल के हमें गिराने के लिए कोशिश करता है उसका पहचानने में कई लोग हार जाते हैं. ஆனால் அநேகர் சத்துருக்கள் உடனாக வந்து கூடவே இருந்து செல்கிற காரியங்களை நம்மை தோற்கடிக்க வைக்கிறானே அதிலே அநேகர் தோற்று போகிறார்கள். अभी 10वां पद को पढ़िएगा. இப்பொழுது 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். फिर मैं समयाह के घर में गया जो दलायाह का पुत्र और महतबेल का पोता था. वह तो बंद घर में था. उसने कहा आ हम परमेश्वर के भवन में अर्थात मंदिर के भीतर आपस में भेंट करें और मंदिर के द्वार बंद करें, क्योंकि वे लोग तुझे घात करने आएंगे. रात ही को वे तुझे घात करने को आएंगे. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ नेहेमिया अपना दोस्त के घर जा रहा है. இங்கே நெகேமியா தன்னுடைய நண்பனின் வீட்டுக்கு செல்கிறான். याद रखिएगा. கவனத்தில் வையுங்கள். पहले नेहेमिया के अन्य लोगों ने गांव में बुलाया, वो गया नहीं. முதலாவது நெகேமியாவை மற்றவர்கள் அந்நியர்கள் கிராமத்துக்கு அழைத்தார்கள், ஊருக்கு அழைத்தார்கள், இவன் போகவில்லை. जो उसके काम का विरोध करते थे उन्होंने बुलाया लेकिन वो गया नहीं. இவனுடைய வேலைக்கு எதிராக வந்தவர்கள் எதிரிகள் அங்கே அழைத்தார்கள், நெகேமியா போகவில்லை. लेकिन अभी नेहेमिया का किसी काम के वजह से इसके घर में जाना पड़ रहा है. ஆனால் நெகேமியாவுக்கு ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக இந்த நண்பரின் வீட்டுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. मैं नहीं जानता किस कारण से वो घर में बंद पड़ा है. எனக்கு தெரியாது எந்த காரணத்தினாலே அங்கே உள்ளே அடைக்கப்பட்டிருந்தான்.
शायद बीमार हो सकता है ஒருவேளை வியாதியா இருந்திருக்கலாம் या किसी अन्य कारण हो सकता है, அல்லது மற்ற ஏதாவது காரணம் இருந்திருக்கலாம். उसको देखने के लिए अभी जा रहा है. இப்பொழுது பார்ப்பதற்காக அங்கே செல்கிறான். मान लीजिए वो बंद करके घर में रहता है, इसलिए उसको मदद करने के लिए या उसको सहायता करने के लिए या उसको सहारा देने के लिए नेहेमिया गया होगा. இப்படி வைத்துக் கொள்ளுங்கள், அங்கே உள்ளே அடைபட்டு இருப்பதனாலே அவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், ஏதாவது காரியத்துல அவனுக்கு சகாயம் பண்ணணும், அவனுக்கு தேவை இருக்கும் போல அதை நினைத்து நெகேமியா சென்றிருக்கலாம். इसलिए वो गया होगा. இது நிமித்தமாக சென்றிருக்கலாம். लेकिन वहां जाने से ஆனால் அங்கே போன பின்பு वो व्यक्ति क्या कर रहा है, அந்த மனிதன் செய்கிற காரியம் என்ன? चलो चलो हम मंदिर में जाके छिप जाएंगे. வாரும் வாரும் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் நாம் பூட்டி அங்கே ஒளிந்து விடுவோம். सुनिए, मंदिर को वो इस्तेमाल करने के लिए चाहता, अपना योजना को पूरा करने के लिए. அங்கே ஆலயத்தை அங்கே அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக பயன்படுத்துகிற ஒரு மனிதன். और उसके बारे में 12वां पद में देखते हैं, அதை குறித்து 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். देखिएगा. பாருங்கள். फिर मैंने जान लिया कि वह परमेश्वर का भेजा नहीं है, वो परमेश्वर का भेजा हुआ नहीं है, परंतु उसने हर एक बात ईश्वर का वचन को कहकर मेरी हानि के लिए कही. भविष्यवाणी की, क्योंकि तोबिया और सनबलात उसे रुपया दे रखा था. उसका रुपया दे रखा. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பலாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்கதரிசனை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். परमेश्वर के वचन हिंदी में बहुत सुंदर है. एक और बार हिंदी में पढ़िएगा. தேவ வசனம் இங்கே ஹிந்தி மொழிபெயர்ப்பில் நன்றாக இருக்கிறது. இன்னொரு முறை இந்தியிலே வாசியுங்கள். फिर मैंने जान लिया कि वह परमेश्वर का भेजा नहीं है, परंतु उसने हर एक बात ईश्वर का वचन कहकर मेरी हानि के लिए कही. क्यों? यहाँ देखिए, இங்கே பாருங்கள், नेहेमिया एक बात को यहाँ पर हमें सिखाता है. நெகேமியா இங்கே ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். मैं जान लिया. நான் அறிந்து கொண்டேன். क्या जाना? என்ன அறிந்து கொண்டான்? कैसा जाना? எப்படி அறிந்து கொண்டான்? ये प्रश्न हमारे अंदर आना चाहिए. இந்த கேள்விகள் நமக்கு உள்ளே வர வேண்டும். नेहेमिया क्या जाना? நெகேமியா எதை அறிந்து கொண்டான்? इस व्यक्ति जो मुझे मंदिर में जाके छिपने के लिए कहता है, इसको परमेश्वर भेजा नहीं. இந்த மனிதன் தேவாலயத்துக்குள்ளே என்னை அழைத்து பூட்டி விடுவோம் என்று சொல்லி சொன்னானே, அவனை தேவன் அனுப்பவில்லை. कैसा मैं जाना? எப்படி நான் அறிந்து கொண்டேன்? क्योंकि परमेश्वर के वचन के अनुसार इसने भविष्यवाणी नहीं की. ஏனென்றால் தேவ வசனத்தின் அடிப்படையிலே இவன் தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. कई बार हम भविष्यवाणी को सुनते हैं, अनेक முறை நாம் தீர்க்க தரிசனங்களை கேட்கிறோம். भविष्यवाणी परमेश्वर के वचन के अनुसार नहीं हो, தேவ வசனம் ஒருவேளை தீர்க்க தரிசனம் தேவ வசனத்தின் அடிப்படையில் இல்லை என்றால் तुरंत हमको पहचानना है परमेश्वर से भेजा नहीं है. உடனடியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த மனிதரை தேவன் அனுப்பவில்லை. कई लोग इसी में हार जाते हैं. अनेகர் இதிலே தோற்கிறார்கள். नेहेमिया को ये जानकारी है, நெகேமியாவுக்கு இந்த அறிவு இருந்தது. परमेश्वर का वचन इसी प्रकार है, தேவ வசனம் இப்படி இருக்கிறது. इसके अनुसार अगर नहीं हो, ये परमेश्वर की तरफ से नहीं है. இதன் அடிப்படையில் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் தேவனிடத்திலிருந்து வரவில்லை. एक कलीसिया में एक बहन चिल्ला के पवित्र आत्मा से भर के अन्य भाषा बोल के जैसा दिखाई पड़ रही थी. ஒரு ஆலயத்திலே ஒரு சகோதரி அப்படியே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அந்நிய பாஷை பேசுகிறவளை போல அங்கே தோற்றமளித்தாள். और भविष्यवाणी करने लगी. அவள் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்தாள். क्या भविष्यवाणी करने लगी? என்ன தீர்க்க தரிசனம் வந்தது தெரியுமா? और पास्टर के बारे में भविष्यवाणी करने लगी. அந்த சபை போதகரை குறித்து இவள் தீர்க்க தரிசனம் உரைத்தாள். ए परमेश्वर का दास, தேவனுடைய ஊழியக்காரனே, तुम बहुत उत्तम आदमी है, நீ அதிகமான உத்தமமான மனிதன், परमेश्वर तुम्हें इस्तेमाल करने के लिए चाहता और தேவன் உன்னை இன்னும் பயன்படுத்த விரும்புகிறார். सारे कलीसिया खामोश हो गया. எல்லா சபையாரும் அப்படியே ஸ்தம்பித்து விட்டார்கள். और परमेश्वर का आत्मा तुमसे कहता है, தேவ ஆவியானவர் என்னிடத்தில் சொல்லுகிறார், मुझसे शादी कर लो. என்னை திருமணம் செய்து கொள். बेचारा पास्टर शादी करके दो बच्चा रखा था. அந்த போதகர் பரிதாபம் ஒரு திருமணம் செய்து ரெண்டு பிள்ளைகளை வச்சிருந்தாரு. लेकिन अभी भविष्यवाणी, ஆனால் இப்பொழுது தீர்க்க தரிசனத்தை பாருங்க. क्या भविष्यवाणी हो रहा है? என்ன தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது? तुम मुझसे शादी कर, तुम्हारा काम बहुत बड़ा हो जाएगा. நீ என்னை திருமணம் செய்து கொள், உன்னுடைய ஊழியம் பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கும். लेकिन अफसोस की बात है,
ஆனால் அதுல ஒரு துக்கமான பரிதாபமான காரியம் என்ன தெரியுமா? मैं उस पास्टर को जानता हूँ, उस जगह को जानता हूँ। நான் அந்த போதகரையும் அறிவேன், அந்த இடத்தையும் அறிவேன். वो आदमी इस लड़की से शादी करके अपने पत्नी को छोड़ दिया। அந்த போதகர் இந்த பெண்ணோடு திருமணம் செய்து தன்னுடைய பழைய அந்த மனைவியை விட்டு விட்டார். आज सेवकाई में नहीं है, இன்றைக்கு ஊழியத்தில் அவர் இல்லை, अभी चूड़ी बेचता है। இப்பொழுது வளையல் வித்து கொண்டிருக்கிறாள். एक साधारण बात को पहचान नहीं सका, ஒரு சிறிய காரியத்தை அவரால் அங்கே பகுத்தறிய முடியவில்லை. या उसके दिल में उस प्रकार का विचार होती होगी और इसलिए उसने इस काम में हाथ लगाया। அல்லது அவருடைய மனதில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்திருக்கலாம், அதனால இந்த வேலையில கரத்தை வைத்து விட்டார். भाई बहन बच्चों ध्यान से सुनिएगा, பிள்ளைகளே பெரியவர்களே கவனத்தோடு கேளுங்கள். और भविष्यवाणी जब आता है, தீர்க்க தரிசனம் எப்பொழுது வருகிறதோ हमें परखने के लिए परमेश्वर ने एक लिखित वचन को दिया। அதை நாம் சோதித்தறிவதற்காக எழுதப்பட்ட வசனத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். अगर सोना को आप सोनार के पास ले जाएंगे, நீங்கள் தங்கத்தை ஆசாரியரிடத்தில் கொண்டு போய் பாருங்கள், आप कहेंगे भैया इसको खरीद लीजिएगा, मैं दूसरा सोना दीजिएगा, நீங்கள் அந்த ஆசாரியரிடத்தில் போய் சொல்கிறீர்கள், ஐயா நீங்க இதை வச்சுக்கிட்டு எனக்கு வேற ஒரு தங்கம் தாங்க. तो वो क्या करेंगे मालूम है? அவர் என்ன செய்வார் தெரியுமா? एक पत्थर को ले आएगा, ஒரு கல்லை கொண்டு வருவாரு, उसमें रगड़ के देखेगा, அந்த தங்கத்தை அதுல உரசி பாப்பாரு, वो सही है कि नहीं है तुरंत पहचान में आ जाएगा। இந்த தங்கம் சரியானதா உண்மையானதா என்று சொல்லி உடனடியா தெரிய வரும். गलत सोना अगर हो, ஒருவேளை அந்த தங்கத்துல ஏதாவது பொய் அல்லது மாயமா இருந்துச்சுன்னு சொன்னா तुरंत मालूम हो जाएगा। உடனடியாக அந்த தவறு தெரிய வந்துவிடும். वैसे ही परमेश्वर हमारे लिए रगड़ने के लिए एक पत्थर को दिया है। அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் நமக்கு உரசி பார்க்க கல்லை வைத்து கொடுத்திருக்கிறார். भविष्यवाणी आ सकता है, தீர்க்க தரிசனம் வரலாம், किसी के द्वारा भी आ सकता है, யார் மூலமாகவோ வரலாம், लेकिन सारी बातों को परखने की आवश्यकता है। ஆனால் எல்லா காரியங்களையும் இங்கே சோதித்தறிய அவசியம் உண்டு. मैं भविष्यवाणी के विरोध में टुकड़ा नहीं समझता हूँ, ना- उसको तुच्छ नहीं समझता हूँ। நான் தீர்க்க தரிசனங்களுக்கு விரோதமாக ஒன்றும் இல்லை, அற்பமானது என்று சொல்லி எண்ணவில்லை. नो, இல்லை, क्योंकि मैं भी कभी कभी भविष्यवाणी देता हूँ, करता हूँ, ஏனென்றால் நானும் சில வேளைகளில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். परंतु सारे भविष्यवाणी को परखने की आवश्यकता है। ஆனால் எல்லா தீர்க்க தரிசனங்களையும் சோதித்தறிய வேண்டும். चाहे किसी के तरफ से भी आए, அந்த தீர்க்க தரிசனம் யார் மூலமாக வந்தாலும் சரி, क्या वचन के अनुसार है, அது வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா, इससे हम जल्दी पहचान लेते हैं। இதனாலே நாம் சீக்கிரத்தில் அதை தெரிந்து கொள்ளலாம். अभी देखिए, இப்பொழுது பாருங்கள், नहम्याह अपने जाने पहचान आदमी के घर में गया, நெகேமியா தன்னால் பழக்கமடைந்த நன்றாய் தெரிந்த ஒரு நண்பரின் வீட்டுக்கு சென்றிருக்கிறான். और वो भी भविष्यवाणी कर रहा है। அவனும் இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். कैसा भविष्यवाणी कर रहा है? எப்படி தீர்க்க தரிசனம் அது? दिखाई पड़ता है नहम्याह के हित के लिए कर रहा है। அது அப்படியாக தோற்றமளிக்கிறது, நெகேமியாவுடைய நலத்திற்காக செய்யப்படுகிறது. नहम्याह के जान से प्यार करने के चलते इस बात को कह रहा है। நெகேமியாவுடைய உயிரை வாழ்வை அதிகமாக நேசித்ததனால இந்த தீர்க்கதரிசனம் வருகிறது என்று தோன்றுகிறது. रात को तुमको मार डालने के लिए आएंगे, இரவிலே உன்னை கொண்டு போட வருவார்கள், इसलिए ये काम करना होगा। ஆகையால இந்த காரியத்தை நீ செய்ய வேண்டும். मंदिर में जाके छिप जाएंगे। நீ தேவாலயத்துக்குள்ளே போய் நாம் பூட்டிக்கொள். वो एक और बात को भी कहता है, இன்னொரு காரியத்தையும் நண்பன் சொல்லுகிறான், हम दोनों जाके छिप जाएंगे। நாம் ரெண்டு பேரும் போய் உள்ளே ஒளிந்து கொள்வோம். इसको शक्के नहीं कर सकते। இதை யாருமே சந்தேகப்பட முடியாது. कितना अच्छा दोस्त है, எவ்வளவு உண்மையான நண்பன், मेरे ऊपर कितना ख्याल रखा है, எவ்வளவு கரிசனை என்னோடு கூட வைத்திருக்கிறான், मेरे चलते ये भी परेशान होने के लिए तैयार है। என் நிமித்தமாக இவனும் துன்பப்பட ஆயத்தமாக இருக்கிறானே. लिसन, मेरी बात को ध्यान से सुनिएगा. शत्रु बहुत चालाकी से इस योजना का बना रहा है। சத்துரு தந்திரமாக இந்த யோசனையை செய்கிறான். अरे भैया, मेरे चलते कोई दूसरा परेशान होने के लिए तैयार हो रहा है, என் நிமித்தமாக மற்றவனும் கஷ்டப்பட ஆயத்தமாக இருக்கிறானா? अगर ये झूठी बात है कैसे हो सकता है? ஒருவேளை இது பொய்யான காரியமா இருந்தால் எப்படி இருக்கும்? अपने को बचाने के लिए नहीं कह रहा, मुझे बचाने के लिए कह रहा है। தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் சொல்லவில்லை, என்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் சொல்லுகிறான். वो भी किसी जगह में जाके छिपने के लिए नहीं कहता, मंदिर में जाके छिपने के लिए कहता है। அதுவும் வேற எந்த இடத்துல போய் ஒளி என்று சொல்லல, தேவாலயத்துல போய் ஒளிந்து கொள்வோம் சொல்லி சொல்லுகிறான். लेकिन नहम्याह जैसा व्यक्ति को तुरंत मालूम हो जाता है ये किसी ने पैसा देकर रखा है, इसलिए ये हमारे
बारे में ऐसा कह रहा है। ஆனால் நெகேமியாவை போன்ற மனிதர்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் யாரோ ஒருவர் கூலி கொடுத்து இவனை இப்படி செய்ய வைத்திருக்கிறார் என்று சொல்லி प्रभु के नाम की स्तुति महिमा होए। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக एकदम एक मुंह तोड़ जवाब देता है। அவன் அங்கே முகத்துல அடிக்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லுகிறான் பாருங்களேன்। क्या कहता है? அவன் சொல்லுகிற காரியம் என்ன? 11वां पद को पढ़िएगा। 11வது வசனத்தை வாசியுங்கள்। परंतु मैंने कहा, मैंने कहा, क्या मुझ जैसा मनुष्य भागे? क्या मुझ जैसा मनुष्य भागेगा? அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் என்ன ஓடி போவானோ? और मुझ जैसा कौन है मुझ जैसा कौन है जो अपना प्राण बचाने को मंदिर में घुसे? जो अपने प्राण बचाने के लिए मंदिर में जाके छिप जाएगा। என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தில் போய் பதுங்குவானோ? प्रभु के नाम की स्तुति महिमा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக। नेहमिया हिम्मत वाला है। நெகேமியா தைரியசாலி। ये अपने जान को जोखिम में लगा के ही सेवकाई के लिए आया है। தன்னுடைய உயிரை பணயத்தில் வைத்து தான் ஊழியத்தில் வந்தவன்। अपने जान को कुछ नहीं समझता है। தன்னுடைய உயிரை ஒரு பொருட்டாக எண்ணாதவன்। उसको परमेश्वर के कार्य को पूरा करना है। அவனுக்கு தேவ வேலையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும்। उसके लिए जान भी देना पड़े उसको कोई गम नहीं है। அதற்காக உயிரையே கொடுத்தாலும் சரி அதற்காக அவன் கவலைப்படான்। इसलिए वो कहता है ஆகையால் அவன் சொல்லுகிறான் मेरे जैसा आदमी जाके छिप जाएगा। என்னை போன்ற மனிதன் ஓடி போய் ஒளிந்து கொள்வானோ? और एक शब्द को इस्तेमाल करता है, அங்கே ஒரு சொல்லை பயன்படுத்துகிறான் பாருங்கள்। वो मेरे जैसा आदमी என்னை போன்ற மனிதன் मंदिर को अपने लाभ के लिए इस्तेमाल करेगा क्या? தேவாலயத்தை சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துவானோ? बहुत सुंदर बात है। ஒரு அழகான ஒரு வார்த்தை அது। People use religion for their safety and security and prosperity. लोग धर्म को अपने लाभ के लिए, सुरक्षा के लिए और आशीष के लिए इस्तेमाल करते हैं। बहुत लोग अपने कलीसिया को, अपने मंदिरों को, अपने मस्जिद को अपने ही लाभ के लिए इस्तेमाल करने के दुनिया में हम पाए जाते हैं। இந்த உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள் கோவில்களையும் தேவாலயங்களையும் இன்னும் மசூதிகளையும் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துகிறவர்கள்। मंदिर को मस्जिद के बारे में कहना नहीं चाहता हूं, நான் மற்ற கோவில்களையும் அல்லது மசூதிகளையும் குறித்து சொல்ல வரவில்லை। परंतु कितने मसीह सेवक है जो परमेश्वर की मंदिर को, परमेश्वर की कार्य को, परमेश्वर की कलीसिया को अपने लाभ के लिए इस्तेमाल करने के लिए कोशिश करता। ஆனால் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள் தேவாலயங்களை, சபைகளை, தன் மக்களை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்த விரும்புகிறவர்கள்। वो सेवकाई में इसलिए है कि उनका लाभ होना है। அவர்கள் ஊழியத்தில் இருக்கக்கூடிய காரணமே லாபம் கிட்ட வேண்டும்। उनका वे सेवकाई में इसलिए कलीसिया के सेवकाई में है कि उनका पालन पोषण होना है। அவர்கள் சபை ஊழியத்தில் ஏன் இருக்கிறார்கள்? அவர்கள் எல்லாம் பராமரித்து அவர்களுக்கு எல்லாம் பிழைப்பு கிடைக்க வேண்டும்। वे इसलिए सेवकाई में है कि उनके परिवार को सुरक्षा का एक वातावरण मिलना है। அவர்கள் ஏன் இந்த ஊழியத்தில் இருக்கிறார்கள்? அவருடைய குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக வேண்டும்। भाई बहन, சகோதர சகோதரிகளே, लेकिन नेहेमिया जैसा आदमी ऐसा नहीं कर सकता। ஆனால் நெகேமியாவை போன்ற மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டார்களே। वो मंदिर को अपने लाभ के लिए इस्तेमाल नहीं कर सकता है। தேவாலயத்தை சொந்த லாபத்திற்காக பயன்படுத்த முடியாதவர்களால், अपने लाभ के लिए नहीं, सुरक्षा के लिए भी इस्तेमाल नहीं कर सकता। தன்னுடைய லாபத்திற்காக மாத்திரமல்ல தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த காரியத்தை பயன்படுத்த மாட்டார்கள்। इसलिए मैंने कहा था मुंह तोड़ जवाब देता है। இது நிமித்தமாக நெகேமியாவை பாருங்கள், முகத்துல அடி கொடுக்கிற மாதிரி அவன் பதிலை சொல்லுகிறான்। मेरे जैसा आदमी என்னை போன்ற மனிதன் मंदिर को या मंदिर के क्रियाओं को अपने सुलाभ के लिए क्या इस्तेमाल करेगा? தேவாலயத்தையும் அதனுடைய காரியங்களையும் சொந்த லாபத்திற்காக, சுய லாபத்திற்காக பயன்படுத்துவானோ? जो इस प्रकार का विचार रखता है, எந்த மனிதன் இந்த எண்ணம் உடையவனாய் இருக்கிறானோ उसकी सुरक्षा के लिए कोई उपाय, कोई दूसरा दोस्त भी बतलाएगा। அவனுடைய பாதுகாப்பிற்காக ஏதாவது ஒரு வழி அவனுடைய சொந்த நண்பன் கொடுத்தாலும் சரி, वो तुरंत पहचान लेता है ये परमेश्वर की तरफ से नहीं। அவன் உடனடியாக அறிந்து கொள்வான் இது தேவனிடத்திலிருந்து வந்த காரியம் அல்ல। भाई बहन, சகோதர சகோதரிகளே, आज प्रभु हमारे अंदर कार्य करने पाए। இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட கிரியை நடப்பிப்பாராக। Are we using the religion for our safety and security and prosperity? क्या हम धर्म को अपनी लाभ के लिए, सुरक्षा के लिए और अपनी ही फूले फलने की बातों के लिए इस्तेमाल करते हैं? I love my Jesus for his sake because he loved me first. और मैं मेरे प्रभु यीशु मसीह इसलिए प्यार करता हूं, कारण यह है कि उसने पहले मुझसे प्रेम रखा। He gave himself for me, then I must give myself for him. उसने पहले अपने को मेरे लिए दे दिया,
इसलिए कि मैं उसकी सेवा करना है. इसलिए सादराक मेशाक आबेदनेगो ने ये कहा था, இது நிமித்தமாக தான் சாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று பேரும் இப்படி சொன்னார்கள். हमारा परमेश्वर हमें छुड़ाने की ताकत रखता है, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். अगर छुड़ाएगा भी नहीं कोई गम नहीं, விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை, हम झुकेंगे नहीं, நாங்கள் வணங்க மாட்டோம். मूर्ति के सामने झुकेंगे नहीं. நாங்கள் இந்த சிலையை வணங்க மாட்டோம். राजा आपके बनाया हुआ मूर्ति हो सकता है, ராஜாவே உம்மாலே செய்யப்பட்ட ஒரு சிலையா இருக்கட்டுமே, आपकी आज्ञा हो सकता है, உம்முடைய கட்டளையா இருக்கட்டுமே, हम नहीं झुकेंगे. ஆனால் நாங்கள் அதை செய்ய மாட்டோம். अर्पण किया हुआ जीवन में इन सारी बातें कोई भी हिलाने की बात को नहीं ला सकता है. அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்விலே எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காரியமும் அசைக்கக்கூடிய காரியத்தை கொண்டு வர முடியாது. 13वां पद में उसके बारे में नेहेमिया कहता है, 13ஆம் வசனத்திலே அதை குறித்து நெகேமியா சொல்லுகிறார். उन्होंने उसे इस कारण रुपया दे रखा था इस कारण रुपया देकर रखा कि मैं डर जाऊं मैं डर जाऊं, और वैसा ही काम करके पापी ठहरूं, ऐसे ही काम करके पाप करूं, और उनको दोष लगाने का अवसर मिले, उनको मेरे ऊपर दोष लगाने का अवसर मिल जाए. நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக்கொள்கிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள். यहाँ 3 बातें बहुत सुंदर बात लिखी गई है. இங்க 3 காரியம் மிக அழகாக இருக்கின்றன. शत्रु का विचार क्या है? சத்துருவினுடைய எண்ணம் என்ன? मैं डर जाऊं, நான் பயந்து விடுவேன். पहले मैं डर जाऊं. முதலாவது நான் இவன் பயப்பட வேண்டும். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து சொல்லுங்கள், आपके अंदर உங்களுக்குள்ளே जब डर आ जाएगा பயம் வரும்போது शत्रु जीत लिया. சத்துரு வெற்றி அடைந்து விட்டான். डर आ गया तो शत्रु जीत गया. பயம் வந்தாலே சத்துரு வெற்றி அடைந்து விட்டான். वो पहले डराता है. முதலாவது அவன் பயமுறுத்துவான். मान लीजिए आप रास्ते में जा रहे हैं, வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பாதையில போயிட்டு இருக்கீங்க, एक बहुत बड़ा कुत्ता ஒரு பெரிய நாய் लेटा हुआ है, படுத்து கிடக்கு சைடுல, आप बगल में जा रहे हैं, நீங்க பக்கத்துல போயிட்டு இருக்கீங்க, आप जाने के समय நீங்க போயிட்டு இருக்கும்போது ப்ரர்ன்னு ஒரு சத்தம் வருது, तो तुरंत आप डर जाते हैं. நீங்க உடனே பயந்துடுறீங்க. वो क्या करने लगेगा? என்ன அவன் நாய் என்ன செய்யும்? दौड़ाना शुरू करेगा. அது உங்களை விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். यही शैतान करता है. இதுதான் சாத்தானுடைய வேலையும். लेकिन अगर आप उसका ऐसे चलते रहेगा वो कुछ नहीं करेगा. நீங்க அத போ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்க சாதாரண போயிட்டுறீங்க, அது அப்படியே கிடக்கும். कोई भी कुत्ता सो रहा है उसके बगल में कुछ भी जाना करिएगा तो எந்த நாயாவது படுத்து கிடக்கு, நீங்க அது சத்தம் போடுது பயந்துட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், அது உங்களை விரட்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். ये शैतान का भी यही स्वभाव है. இது சாத்தானுடைய சுபாவம். पहले डर को लाता है, முதலாவது பயத்தை கொண்டு வருவான். दौड़ाने के बाद पता चलेगा उसका दांते नहीं है. அதாவது நம்மள விரட்டி அடிச்சு களைச்சு போவோம் பாருங்க, அப்பதான் தெரியும் நாய்க்கு பல்லே கிடையாது, கிளவினே. अरे इसको देख के मैं डर गया, இத பார்த்து நான் பயந்துட்டேனா? दांते नहीं है उसका. பல்லு இல்லாத நாயெல்லாம் பறந்துருக்கு. प्रभु यीशु मसीह ने शैतान के सारे दांत को कलवरी क्रूस पर उतार दिया. இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய எல்லா பற்களையும் கல்வாரி சிலுவையிலே பிடுங்கி விட்டார். केवल वो अभी आवाज देता है. இப்பொழுது அந்த நாய் வருவனே ஓன்னு சத்தம் போட்டு கிடக்கு, அவ்வளவுதான் சத்தம் போட்டு கிடக்கு. अगर उसी से डर जाइएगा அந்த சத்தத்துக்கு நீங்க பயந்துட்டீங்கன்னு சொன்னா वो आपका दौड़वाता है. அது உங்களை விரட்டும். आप बोलेगा है நீங்க சொல்லுங்க, போ हट, போ தொலைஞ்சு போ அப்படின்னு சொன்னா, तुम्हारा दांते नहीं है. உனக்கு பல்லு எங்க பாருக்கு. उसको मालूम हो जाएगा, इसको मालूम है कि दांत निकल आ गया. அவனு இப்பொழுது நாய்க்கு தெரிய வந்துடும், ஓ இவனுக்கு தெரிஞ்சிட்டு போல எனக்கு பல்லு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நாய்க்கு தெரிஞ்சு போவோம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. फिर एक बात को वहां नेहेमिया इस्तेमाल करता है. திரும்ப ஒரு காரியத்தை நெகேமியா அங்கே பயன்படுத்துகிறான். मंदिर को अपने लाभ के लिए इस्तेमाल करना मेरे लिए पाप ठहरेगा. தேவாலயத்தை என்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்தினால் அது எனக்கு பாவமாயிருக்கும். ओहो,
कई लोगों के जीवन में आशीष नहीं है, क्यों? அநேகருடைய வாழ்விலே ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை? सेवा करने के बाद भी आशीष नहीं है, क्यों? ஊழியம் செய்த பின்பும் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? क्योंकि परमेश्वर के कार्य को अपने लाभ के लिए इस्तेमाल करता है। ஏனென்றால் தேவனுடைய காரியங்களை தன்னுடைய சொந்த லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். लेकिन नहम्याह का विचार क्या है? ஆனால் நெகேமியாவுடைய எண்ணம் என்ன? ऐसे करने से मेरे लिए पाप टकरेगा, அப்படி நான் செய்தால் அது எனக்கு பாவம் கூட்டிக் கொள்கிற காரியமா இருக்கும். इसको कौन उसका रहा है? இதை யார் தூண்டுகிறான்? இந்த காரியத்தை शत्रु उसका रहा है। சத்துரு தூண்டி விடுகிறான். मैं इस काम करके पाप नहीं कर सकूंगा। நான் இந்த காரியத்தை செய்து பாவத்தை கட்டிக்கொள்ள மாட்டேன். क्या सलाह नहम्याह के लिए दिया गया था? எந்த ஆலோசனை நெகேமியாவுக்கு கொடுக்கப்பட்டது? मंदिर में जाके छिप जाएंगे, தேவாலயத்துக்குள்ள போய் ஒளிந்து கொள்ளலாம். वहां चोरी करने के लिए नहीं कहा गया, அங்கே திருடுவதற்கு சொல்லப்படல, या धोखा देने के लिए नहीं कहा गया। அல்லது ஏமாத்துவதற்கு அவரிடத்துல சொல்லப்படல. चोरी करना, धोखा देना सब पाप है, இங்கே திருடுவது அல்லது ஏமாற்றுவது பாவமாயிருக்கிறது. लेकिन मंदिर में जाके छिपना भी क्या पाप ஆனால் है? தேவாலயத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்வதும் பாவமாயிருக்குமோ? हे भैया ध्यान से सुन लीजिएगा, நல்ல ஐயா கவனித்து கேளுங்கள். अगर मंदिर को आप अपने लाभ के लिए इस्तेमाल करते हैं, நீங்கள் தேவாலயத்தை உங்க லாபத்துக்காக பயன்படுத்தினால் पाप ठहरेगा। அது பாவமாயிருக்கும். और नहम्याह की जानकारी है। நெகேமியா அந்த காரியத்தை அறிந்து கொண்டவனாயிருக்கிறான். तीसरी बात क्या कहता है? மூன்றாவது காரியம் என்ன சொல்லுகிறான்? मेरे ऊपर किसी न किसी रीति से कुछ कलंक की बात को लाना है। எனக்கு விரோதமாக ஏதாவது ஒரு விதத்திலே களங்கம் விளைக்கக்கூடிய காரியத்தை கொண்டு வரணும். मेरा नाम को बदनाम करना है, என்னுடைய பெயரை கெடுத்து போடணும். यही शत्रु का काम है। இதுதான் சத்துரு யோசித்து வரக்கூடிய ஒரு காரியம். मेरा गवाही को बिगाड़ना, என்னுடைய சாட்சியை கெடுத்து போடுவான். मेरे लिए एक उत्तम नाम होगा, எனக்கு நல்ல பெயர் இருக்கும், लोगों के दिल में अच्छा विचार होगा, என்னை குறித்து ஜனங்கள் நல்லா எண்ணிக்கிட்டு இருக்காங்க. उसको खराब करने के लिए कुछ न कुछ शैतान काम करेगा। அந்த காரியங்கள் எல்லாம் குலைத்து போடுவதற்கு சத்துரு ஏதோ விதத்தில் வேலை செய்து வருவான். जब इसको आप पहचान लेते हैं, இவைகளை நீங்கள் எப்பொழுது புரிந்து கொள்கிறீர்களோ तब அப்பொழுது आप ये काम करते हैं। நீங்கள் ஒரு காரியத்தை செய்வீங்க. मेरा जैसा आदमी भागेगा, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, मेरे जैसा आदमी ऐसे जाके छिपेगा, என்னை போன்ற மனிதன் போய் அப்படி ஒளிந்து கொள்வானோ, कभी नहीं होगा। ஒருபோதும் இது முடியாது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आज हमारी आंखों का परमेश्वर खोलने पाए, இன்றைக்கு நம்முடைய கண்களை தேவன் திறப்பாராக. शत्रु कभी कभी हमारे साथ प्रेम करने वाले के साथ होके काम कर सकता है। சத்துரு சில நேரங்களிலே நம்மை நேசிக்கிறார்களே, நண்பர்களா இருக்கிறார்களே, அவர்களோடு கூட இணைந்து நமக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியும். एक दिन पतरस यीशु मसीह के पास आया, ஒரு நாள் பேதுரு இயேசுவினிடத்திலே வந்தான். डांटने लगा, அங்கே அதட்ட ஆரம்பித்தான். आपको क्रूस को मृत्यु नहीं होना चाहिए, உங்களுக்கு சிலுவை மரணம் நேரிடக்கூடாது ஆண்டவரே, आप क्या कहते हैं? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இதை குறித்து? यीशु मसीह के ऊपर प्यार होने के चलते ही उसका कह रहा था जैसा दिखाई पड़ रहा है। என்னது காண்பிக்கப்பட்டது தோற்றமளித்தது? இயேசுவினிடத்தில் அதிகமாக அன்பு செலுத்துவதனாலே பேதுரு அப்படி சொல்லி இருக்கிறான். लेकिन यीशु मसीह तुरंत क्या कहा? ஆனால் இயேசு உடனே சொன்ன பதில் என்ன? हे शैतान दूर हो जा। அவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. कभी कभी हमसे बहुत कोई प्यार करने के चलते मेरे लाभ के लिए बात कर रहा करके दिखाई पड़ता होगा। சில நேரங்களிலே நம்மை என்னை அதிகமாய் நேசிக்கிறார்கள், என்னுடைய லாபத்துக்காகத்தான் இதை செய்கிறார்கள் என்று சொல்லி தோற்றம் அளிக்கும். लेकिन उसके पीछे किसका हाथ है? ஆனால் அதற்கு பின்பு யாருடைய கரம் இருக்கிறது? शैतान का। சாத்தானுடைய கரம் பின்னாலே. जो व्यक्ति उसको पहचान लेता है, எந்த மனிதன் அதை அறிந்து கொள்கிறானோ, वो कभी डरता नहीं, அவன் ஒருபோதும் பயப்பட மாட்டான். कभी डरता नहीं। ஒருபோதும் பயப்பட மாட்டான். प्रभु ऐसे जीवन को आपको देने पाए। தேவன் இப்படிப்பட்ட வாழ்வை உங்களுக்கு தருவாராக. आइए हम सिर झुकाएं। இப்பொழுது நாம் தலை தாழ்த்தலாம்.